நீ வெளிநாடு போறது என்னாச்சுடா? என்னத்த சொல்றது, ஏஜென்ட் கிட்ட நடையா நடந்துட்டு இருக்கேன்ப்பா. உனக்கு தெரியும்ல, உங்ககிட்ட வேலைக்கான கான்ட்ராக்ட் லெட்டர் இருக்கணும். பிரவாசி பாரதிய பீமா பாலிசி கூட வாங்கிக்க. ஏஜென்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீ பணத்தை வெட்டுங்கிறான். நீ ஏதோ தப்பான ஏஜென்ட் கிட்ட மாட்டிட்ட. ஒன்னு செய்ய 1800-113090 டால் ஃப்ரீ நம்பருக்கு போன் போட்டு உன்னோட ஏஜென்ட் ரெஜிஸ்டர் தானே இல்லையான்னு கேளு. எமிகிரேஷன் கிளியரன்ஸ் வாங்கிட்டு பாதுகாப்போட வெளிநாட்டுல வேலை பாரு. தொடர்பு கொள்ளவும் வெளிநாடு வாழ் இந்திய நல அமைச்சகம். வெளிநாட்டுல வேலை பார்க்க போறியாமே? ஆமா, கான்ட்ராக்ட் லெட்டர் கிடைச்சாச்சு. இதுக்கு இமிகிரேஷன் கிளியரன்ஸ் தேவைப்படும். உனக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் ஒர்க் விசா கூட உங்ககிட்ட இருக்கணும். இருக்கு. பிரவாசி பாரதிய பீமா பாலிசி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். உன்னோட ஏஜென்ட் எவ்வளவு பணம் கேட்டாரு? என் ஏஜென்ட் 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு. நிர்ணயம் செஞ்ச ஃபீஸ் மாத்திரமே கொடு. ஏதாச்சும் டிராவல் ஏஜென்ட் மூலம் இல்ல, ரெஜிஸ்டர்ட் ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் கிட்ட மட்டுமே போ. சரியான வழியை தேர்ந்தெடு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளிநாட்டுல வேலை பார்க்க போ. தொடர்பு கொள்ளவும் வெளிநாடு வாழ் இந்திய நல அமைச்சகம். அண்ணே, வெளிநாட்டுல டிரைவர் வேலை பார்க்கணும்னு மனசு துடிக்குதுண்ணா. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா ஒர்க் விசா வேணும்டா. உத்தியோகம் பார்க்க கான்ட்ராக்ட் வேணும். இந்த எல்லா வேலையும் ரெஜிஸ்டர் ஏஜென்ட் மூலமா செஞ்சுக்கணும். தப்பான ஏஜென்ட்டோ டிராவல் ஏஜென்ட் மூலமா கூடாது. ஒரு நம்பர் தரேன், குறிச்சுக்கோ. 1800-113090. இது டோல் ஃப்ரீ நம்பரு. வெளிநாட்டு வேலை பத்தி ஏதாச்சும் விவரம் வேணும்னாக்கா இந்த நம்பருக்கு போன் பண்ணி கேளு. தொடர்பு கொள்ளவும் வெளிநாடு வாழ் இந்திய நல அமைச்சகம். அண்ணா ஒரு டீ கொடுங்க. அட கோபாலு, அட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. வேலைக்காக கல்ஃபுக்கு போயிட்டு இருக்கேன். டூரிஸ்ட் தான் கிடைச்சிருச்சு. வேண்டியவங்க இருக்காங்க, எங்கயாவது வேலை கிடைச்சிடும். பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏன்? கல்ஃப்ல வேலை செய்யணும்னா சரியான பாஸ்போர்ட், எமிகிரேஷன் கிளியரன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் தவிர ஒர்க் விசா எல்லாம் தேவை. அப்படியா? பாரு, ஏமாத்திர ஏஜென்ட் மூலமா போகாத. அங்க சட்ட திட்டங்கள்லாம் கடுமை. மாட்டிக்கிட்டா ஜெயிலு தான், புரியுதா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா சரியான வழியில போங்க. பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு. பல சமயங்கள்ல போலி ஏஜென்ட்டோட பேச்சை கேட்டு மத்தவங்க பேசுறதை கேட்டு வேலையை தேடி கல்ஃபுக்கு போறோம் டூரிஸ்ட் விசால. நானும் அதுதான் செஞ்சேன். நானும் கல்ஃபுக்கு போனேன் டூரிஸ்ட் விசால. அங்க போய் தான் புரிஞ்சது எம்ப்ளாய்மெண்ட் விசா இல்லாம வேலை செய்யறது சட்ட விரோதம்னு. அங்க என்ன புடிச்சிட்டாங்க? என்னுடைய நல்ல காலம் ஜெயில போடல, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வரப்பா, கல்ஃபுக்கு போகணும்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் தேவை. எமிகிரேஷன் கிளியரன்ஸ், ஒர்க் விசா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கணும். ஏன்னா அங்க போய் பிரச்சனை வரக்கூடாது இல்ல. பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு. எனக்கு கல்ஃப்ல வேலை கிடைச்சிருச்சுங்களா சார்? ஆமாங்க. இது பாஸ்போர்ட், எமிகிரேஷன் கிளியரன்ஸ், ஒர்க் விசா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், பிரவாசி பாரதிய பீமா யோஜனா. பீமா யோஜனாவா? உடம்புக்கு ஏதாவது வந்தா 50,000, கேஸுக்காக 25,000, திடீர் மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எல்லாம் சரியா இருக்கும்ல? என்ன நம்புப்பா, நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் இது என்னோட கார்டு. இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா பொறுப்பும் என்னோடது, புரிஞ்சுதா? பிரவாசி பாரதிய காரிய மந்திராலயம் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-113090. தாத்தா, சித்தப்பா கூட இந்த நம்பரை தான் சொல்லிட்டு இருப்பாரு. சுந்தர், இது என்ன நம்பரு? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு ஒரு ஏஜென்ட் மூலமா கல்ஃப்ல வேலை கிடைச்சிருக்கு. ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் தானே, டிராவல் ஏஜென்ட் இல்லையே. நான் பிரவாசி பாரதிய காரிய மந்திராலயா டோல் ஃப்ரீ நம்பர் 1800-113090 மூலமா எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். ஏஜென்ட் ரிஜிஸ்டர்டா, ஃபீஸ் எவ்வளவு கொடுக்கணும், கம்பெனி பத்தின. பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு. இந்த லட்டு ஒரு நிமிஷம். சரிமா. கல்ஃபுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க, சட்ட விரோதமா எந்த செயலும் செஞ்சிடாத. ஏண்டா, எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரிதான்ப்பா. பிரவாசி பாரதிய காரிய மந்திராலயாவின் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-113090 மூலமா எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏஜென்ட் ரிஜிஸ்டரா இல்லையா,
என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும், ஃபீஸ் எவ்வளவு? நான் உன்னை கவலைப்படாம அனுப்பலாம்னு சொல்லு. நானும் கவலைப்படாம கிளம்பலாம்னு சொல்லுங்க. 1800113090 எனக்கும் பாடமாயிடுச்சு. பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு. நான் இங்க துபாயில 2 வருஷமா ஹவுஸ் மேடா வேலை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 30 வயசுக்கு பிறகு நான் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணேன். இந்தியன் எம்பசி என்னோட ஜாப் கான்ட்ராக்ட் லெட்டரை அட்டஸ்ட் செஞ்சது. வெளிநாட்டுல நீங்க எப்ப வேலைக்கு போனாலும் ஒர்க் விசாவும் கான்ட்ராக்ட் லெட்டரும் அப்புறம் ஏஜென்ட் தொடர்பான எல்லா விஷயத்தையும் கவனமா பாருங்க. வளைகுடா நாடுகளில் ஹவுஸ்மெய்ட் வேலை பெற எமிகிரேஷன் கிளியரன்ஸ் தொடர்பான முக்கிய விஷயங்களில் கவனம் வையுங்கள். இல்லையேல் நீங்கள் அங்கு ஏதேனும் ஒரு வகையில் சுரண்டலுக்கு ஆளாகலாம். தொடர்பு கொள்ளவும் வெளிநாடு வாழ் இந்திய நல அமைச்சகம். அட கௌரி, எங்க போற? வாங்க, கிராமத்து முக்கியஸ்தர் ஒருத்தர் கௌரிக்கு கல்ஃப்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. அட, கௌரி 10ஆவதும் படிக்கல, வயசும் 25 தான் ஆகுது. அது எப்படி? நீங்க மட்டும் சமயத்துல வந்திருக்கல, என் பொண்ணு ஏமாந்துருப்பா. 30 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணுங்க 10ஆம் கிளாஸ் முடிக்காம கல்ஃப் மாதிரியான ஊர்களுக்கு போறது சட்டவிரோதமாகும். யார் என்ன வேணா சொல்லட்டும், ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இந்தியன் எம்பசில இருந்து அட்டஸ்ட் ஆகிறது அவசியம். பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு. ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து தாங்க. பையன் கலிபோர்னியால இருக்காருங்க. கலிபோர்னியால இருக்கான்னா பலதையும் பார்க்கணுமே. என்ன சொல்றீங்க? பையனோட ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை பார்த்தேலோ, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டு பார்த்தாச்சு. பையனுக்கு முன்னாலே கல்யாணம் ஆகலையான்னு விசாரிச்சாலோ, சும்மா சுத்தி பார்க்க வரலையேனோ. பார்த்தாச்சு ஜோசியரே, பார்த்தாச்சு. அப்ப 10க்கு 10 பொருத்தம் தான் போகும். விவாகத்தை சீக்கிரமா பண்ணுங்க. தொடர்பு கொள்ளவும் வெளிநாடு வாழ் இந்திய நல அமைச்சகம். எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, முடிச்சிருவோம். இவன் வெளிநாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே 1 வார லீவ்ல வந்திருக்கான். 1 வாரம் தானா? கார்டு தயார், பொண்ணோட பேரை மட்டும் சேர்க்கணும். என்னங்க, பையனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவசரத்துல கல்யாணம் முக்கியமா? இத பாருங்க, எனக்கு புரியுது. நானும் பொண்ணை பெத்தவன், மொத்த விவரமும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். தோ பையனோட பாஸ்போர்ட், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் எல்லாம் இருக்கு. சந்தோஷமா? பையனோட எல்லா விவரமும் அவசியம். பொண்ணோட எதிர்காலம் தான் முக்கியம். பிரவாசி பாரதிய காரிய மந்திராலய், இந்திய அரசு.